ஒரு குவாலிட்டியான அண்ட் டிரான்ஸ்பரண்டான வீடு கட்டுற முயற்சி தான் இந்த பில்வைஸ் அஷூரன்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் ரவிக்குமார் ஃப்ரம் பில்வைஸ் அஷூரன்ஸ். இன்னைக்கு 6/1/2026 இன்னைக்கு நம்ம லிண்டல் கான்கிரீட் போட போகிறோம். அது ப்ராப்பராக பண்ணுறாங்களாங்கிறத என்ஷூர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாலில் இருந்து கம்பி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி லேப் போட்டிருக்கோம். 12 mm ராடுக்கு லேப் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு பெண்டு பண்ணி போடணும். ஸோ தட் இந்த கான்க்ரீட்டோடது எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 60 சென்டிமீட்டர் இருக்கணும் மினிமம். ஸோ நம்ம இது மோர் தென் 60 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ எல்லா எக்ஸ்டென்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா பெண்டு பண்ணி தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணியாச்சு எல்லாத்துக்குமே. ஸோ மோர் தென் 60 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ 60 சென்டிமீட்டர். இது அடுத்ததோடது. இதுவும் 16 சென்டிமீட்டர். ஸோ பெண்ட் இருக்குது. ஸோ கீழே ஒரு ரிங்கு போட்டிருக்கோம், மேலே ஒரு ரிங்கு போட்டிருக்கு. கீழே ஒரு ரிங்கு, மேலே ஒரு ரிங்கு. இது கட்டியாச்சு. இதுக்கு கட்டிகிட்ருக்காங்க. ஸோ லேப் வச்சு மேலே எடுத்தாச்சு. ஸோ எக்ஸ்டென்ஷன் பண்ணியாச்சு லேப்பு. போர்ட்டிகோ ஓடுது. இதெல்லாம் ஆல்ரெடி கவர் பிளாக் வச்சாச்சு, நேற்று வீடியோவில் பார்த்தாச்சு. இதுவும் வச்சாச்சு கவர் பிளாக்கு, நேற்று வீடியோவில் அது பார்த்தாச்சு. கவர் பிளாக் வச்சாச்சு, இதுலாம் எல்லாம் வச்சாச்சு. கவர் பிளாக் வச்சாச்சு. இதெல்லாம் கவர் பிளாக் வச்சாச்சு. கவர் பிளாக் வச்சாச்சு. பேப்பரும் வச்சாச்சு. கவர் பிளாக் வச்சாச்சு. இதுக்கு வைக்கணும், இந்த ஸ்ட்ரெச்சுக்கு வைக்கணும். இது ஸ்பாட் லைட்டுக்காக வச்சது. ஸ்பாட் லைட்டுக்காக வச்சுருக்கிறது. ஸ்பாட் லைட்டுக்காக வச்ச இபி இது ஒயரு. கவர் பிளாக் வச்சாச்சு. இருக்கும் பேப்பர் வச்சு அடைச்சிட்ருக்கோம். எல்லாம் கவர் பிளாக் இருக்குது. கவர் பிளாக் இருக்குது. கவர் பிளாக் இருக்குது. Roll of 550, 12 mm, 12 mm, 10 mm. Inrolla. Inrolla.
12 mm, 12 mm, 12 mm, குறுக்க வரதெல்லாம் 10 mm, 10 mm, 10 mm. லேண்டிங்கு பார்த்தீங்கன்னா வைசாக் 12 mm, வைசாக் 500D பழைய பேட்ச்சு 500D 500D. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வைசாக் 12 mm. இது எல்லாமே 8 mm. mm வைசாக் 500 12 mm வைசாக் 500 வைசாக் 500. இதுவும் 10 mm போட்டாச்சு. குறுக்க வர கம்பி பாருங்க 10 mm. இதெல்லாம் 10 mm போட்டாச்சு. 10 mm 10 mm 10 mm. இன்ட்ரோலா 550. एट इंच रॉड स्प्लिट रूम वर लास्ट 10 इंच रोला 550 கம்பி லாக் பண்ணிருக்காங்க எல்லாமே லாக் இது 8 इंच 10 इंच இன்னைக்கு 6/1/2026 இன்னைக்கு லிண்டல் காங்கிரீட் போட போகிறோம் நம்ம சைட்டுக்கு. ஸோ அந்த லிண்டல் காங்கிரீட் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பலகை எல்லாமே கட்டியாச்சு அண்டு கம்பி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அந்த கம்பி வைக்கிறதுக்கு வந்து கவர் பிளாக் வச்சு தான் கம்பி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிகிட்டு இருந்தோம். மீன்வேல் பார்த்தீங்கன்னா அந்த பலகையெல்லாம் அடிச்சிருப்பாங்க. அந்த பலகை அடிக்கும்போது சைடில் வந்து ஏதாவது சின்ன சின்ன கேப் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த கேப் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து நம்ம காட்டன் பாக்ஸ் வச்சு அடைக்கணும். சின்ன சின்ன பேப்பர்லாம் வச்சு அதை நீட்டாக ப்ராப்பராக அடைச்சி விடணும். அப்படி இல்லாட்டி நம்ம சிமெண்ட் மோட்டர் போடுறது எல்லாமே அதில் வேஸ்ட் ஆயிரும். அதை வந்து பக்கத்துலேருந்து பார்த்து என்ஷூர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கிலோ அந்த காட்டன் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வாங்கிட்டு வந்து எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அதெல்லாம் நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து அடைச்சிட்ருக்காங்க. அது நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. மீன்வேல் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி அந்த செவுரு அண்ட் அந்த பலகை அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுறணும். ஸோ அந்த தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அந்த செவுத்துலலாம் கொஞ்சம் தண்ணி இறங்கி நல்லா கொஞ்சம் ஈரப்பசமாக இருக்கும். அண்ட் நம்ம அந்த காங்கிரீட் போடும்போது நல்லா வந்து அதில் அந்த செவுத்தில் போய் நல்லா அட்டாச் ஆகிரும். ஸோ அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த பலகையிலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இதெல்லாம் டிப்ரிஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ தண்ணி ஊற்றும்போது அது எல்லாமே கீழே விழுந்துடும். ஸோ தட் வந்து நம்ம காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். அதையும் நம்ம பக்கத்துலேருந்து பார்த்து என்ஷூர் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதான் ரன் ஆகிட்ருக்கும். அந்த க்ளீன் பண்ணது அண்ட் அந்த கேப் அடைச்சது அதான் நடக்கும். எல்லாத்துக்குமே கவர் பிளாக் வச்சுருந்தாங்க. அது இந்த வீடியோலேயே நீங்கள் பார்க்கலாம்.
இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 11 ஆயிருச்சு. இப்போ நம்ம மேஸ்திரி தண்டபாணி அண்ணா ஒரு பூஜை ஒன்று பண்ணாரு. அதாவது நம்ம லென்டல் காங்கிரீட் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதை இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11:30 இப்போ நம்ம வந்து காங்கிரீட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் வந்து மேல இருந்தாங்க. அண்டு கான்கிரீட் போடுற டீம் பார்த்தீங்கன்னா, அது கீழ தனியா இருப்பாங்க. அவங்க வந்து கான்கிரீட் வந்து மிக்ஸ் பண்ணி அவங்க வந்து ட்ராலில எடுத்துட்டு வந்து குடுத்துருவாங்க. தென் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, லிண்டல் கான்கிரீட் லெவல்ல மேலேயே நின்னுட்டுருப்பாங்க. ஸோ இவங்க வாங்கி அத வந்து நம்ம கான்கிரீட் எங்கெங்கெல்லாம் பண்ணணுமோ, அங்கெல்லாம் வந்து போர் பண்ணிருவாங்க. அத இப்ப நீங்க வீடியோல பார்க்குறீங்க. இப்ப நானும் பார்த்தீங்க அப்படின்னா, ஏணி வச்சு மேல ஏறி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் எங்க நின்னுட்டுருந்தாங்களோ, அவங்க கூடயே போய் ஜாயின் பண்ணி நின்னுட்டேன். எப்படி கரெக்ட்டா பண்றாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தேன். மீன்வேல் பார்த்தீங்கன்னா, நம்ம மேஸ்திரி தண்டபாணி அண்ணாவும் அந்த த்ரூ அவுட் த ப்ராசஸ் ஃபுல்லாவே அங்க இருந்தாரு. நானும் அங்கருந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். கரெக்ட்டா பண்றாங்களா அப்படின்ட்டு. அப்படி பண்ணும்போது ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊத்துற மாரி இருக்கும். ஸோ அப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டீம்ட்ட சொல்லுவேன். தண்ணி ஊத்த சொல்லி அவங்க வந்து ப்ராப்பரா தண்ணி ஊத்திருவாங்க. அண்ட் சின்ன சின்ன கேப் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த காட்டன் பாக்ஸ வச்சு அத கிழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அத எடுத்து அடைச்சிருவாங்க. இந்த கான்கிரீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த ஒரு வைப்ரேட்டரும் யூஸ் பண்ணல. பிகாஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, லிண்டல் கான்கிரீட்னால ரொம்ப சின்னதா தான் இருக்கும். வந்து லாஃப்ட் எல்லாம் போடுறோம் அப்படின்னா, ஒரு 3 இன்ச் 4 இன்ச் திக்னஸ் தான் இருக்கும். அதே மாரி நம்ம காலம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் 1 அடிக்குள்ள தான் இருக்கும். ஒரே ஒரு 2 காலம் மட்டும் தான் 1 அடியில வந்துச்சு. அதனால நம்ம இதுக்கு எதுவும் வைப்ரேட்டர் யூஸ் பண்ணல. இன்ஸ்டெட் என்ன பண்ணோம்னா, அந்த 1 அடி காலம் வரதுக்குலாம் நம்ம குச்சி வச்சு நல்லா குத்தி விட்டுட்டோம். கம்பியெல்லாம் வச்சு நல்லா குத்தி விட்டோம். மீதி எல்லாமே வந்து ஜஸ்ட்டு அந்த கரண்டி வச்சே குத்திட்டோம். இந்த வீடியோவோட எண்ட் வரைக்குமே இதே ப்ராசஸ் தான் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கும். அதாவது கான்கிரீட் டீம் வந்து கான்கிரீட் மிக்சர கொண்டு வந்து குடுப்பாங்க. அப்புறம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் டீம் வந்து அத எடுத்து அந்த கான்கிரீட் எங்கெங்கெல்லாம் போர் பண்ணணுமோ அங்கெல்லாம் போடுவாங்க. போட்டுட்டு அந்த குச்சிய வச்சு நல்லா குத்தி விடுவாங்க. கம்பிய வச்சு நல்லா குத்தி விடுவாங்க. குத்தி விட்டுட்டு தென் அவங்க கரண்டிய வச்சு அந்த சைடு பலகையிலலாம் அடிச்சு விடுவாங்க. ஸோ அதே ஒரு வைப்ரேட்டர் எஃபெக்ட் கிடைச்சிரும். இதே ப்ராசஸ் தான் இந்த வீடியோவோட எண்ட் வரைக்குமே ரிப்பீட் ஆகும்.